ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அது மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை குறித்து தம்முடைய தாசர்கள் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சொன்னதான காரியங்கள் நிறைவேறினதற்கு அநேக சாட்சிகள் வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் கொடூரமானவரோ கடினமானவரோ அல்ல. அவர் சொல்லி செய்வது மாத்திரமல்ல, மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு தருணத்தையும் தருகிறவர். வசனம் சொல்லுகின்றது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் தியானித்து வருகிறதான வேத பகுதியிலே யெரொபெயாம் கர்த்தருடைய இரக்கத்தால் அந்த வடராஜ்யத்தினுடைய ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டும் அவன் கர்த்தரை புறக்கணித்து தன்னுடைய மன விருப்பத்தின்படி தன்னிஷ்டப்படி அவன் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் 2 இடங்களிலே கண்டுகுட்டிகளை ஸ்தாபித்து அவற்றுக்கு பண்டிகை கொண்டாடி பலியிடுகிறான். அப்படியே பெத்தேலிலே அவன் தூபங்காட்டுவதற்கு பலிபீடத்தண்டையில் நிற்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு கடந்து வந்து பலிபீடத்தை நோக்கி, தாவீதின் வம்சத்திலிருந்து எழும்புகின்ற யோசியா என்ற ராஜா உன் மீது தூபங்காட்டுகின்ற மேடைகளின் ஆசாரிகளை உன்மேல் பலியிடுவான் என்று சொல்லுகிறார். பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும் என்றதான ஒரு அடையாளத்தையும் அதற்கு அங்கே கொடுக்கிறார். இதை கேட்டு மனம் வருந்த வேண்டிய யெரொபெயாம் பதிலுக்கு அவர் கோபம் கொண்டவராக தேவனுடைய மனுஷனை பிடிக்கும்படி பலிபீடத்திலிருந்து தன் கையை நீட்டுகிறார். நீட்டிய கை மரத்து போய் அப்படியே நிற்கிறது. சொன்னபடியே பலிபீடமும் எடுத்து சாம்பலும் கொட்டி போகிறது. தன் கை சுகமாக வேண்டும் என்று கேட்ட யெரொபெயாம் அவர் சொன்னதான வார்த்தை என்னவென்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றாக இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2 காரியம். ஒன்று, கொடுக்கப்பட்ட அடையாளமானது உடனே நிறைவேறியதுமன்றி ராஜாவினுடைய கைக்கு நடந்ததும் ஒரு அடையாளமாக தான் அமைகிறது. அப்பொழுதே யெரொபெயாம் உணர்ந்திருக்க வேண்டும், 300 ஆண்டுகள் கர்த்தர் தாமதித்தார் என்றால் இஸ்ரவேல் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கொடுத்ததான அந்த தருணம் அது என்பதை இன்று நாம் உணர வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் சொன்னவை சொன்னபடி நிறைவேறும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களில் அநேக வசனங்களை தந்திருக்கிற வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எதையும் மறைத்து வைக்கவில்லை. ஆனால் நாம் அவைகளை அலட்சியம் செய்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த வார்த்தைகளை பின்பற்றி மனதிரும்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறதான தருணங்களை ஒரு நாளும் அலட்சியம் செய்யாமல் இன்றைய மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து மீட்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாக கர்த்தரை சந்திப்பதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய அந்த காலை பொழுதிலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை யாவரோடும் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? உங்கள் அன்பின் நல்ல தகுப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீடிய பொறுமையுள்ளவர் நீர், அதற்காக உமக்கு நன்றி. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தருணங்களை நீர் தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி கொண்டு உமக்கென்று வாழ கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. தங்களுக்கு கிடைக்கப்படுகிற அந்த நேரத்தை, அந்த தருணத்தை உமக்கென்று பயன்படுத்த, உம்முடைய சுத்தத்தின்படி வாழ யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.